ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கதை சுருக்கத்தை கேட்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருடன் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2024 மே 31 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் செந்தில் துரைசாமி அண்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல சூரி, சசிகுமார் அண்ட் உன்னி முகுந்தன் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து சூரிக்கு வந்து அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால இவர் வந்து யாருமே இல்லாம இப்படி அனாதை மாதிரி இருப்பாரு. அவங்கள வந்து இந்த உன்னி முகுந்தன் இருக்காரு இல்லையா, அவரும் அவருடைய செட்டாக தான் இருப்பார். அதனால அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு போடுறது அந்த மாதிரி இருந்ததுல 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதோட என்ன ஆயிரும்னா இந்த உன்னி முகுந்தன் அவருக்கு வந்து ஒரு வலதுகை மாதிரி ஆயிடுவாரு இந்த சூரி. ஒன்றா தான் இருப்பாங்க. எங்கே வேணாலும் ஒன்றா போகிறது வர்றது அந்த மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதில் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, சூரிக்கு நம்ம யாருமே இல்லாமல் இருந்தோம், நம்மளுக்கு வந்து சாப்பாடு போட்டது இல்லாமல் நம்மளை வீட்டிலேயே வச்சுக்கிட்டதுனால என்ன ஆயிரும்னா, சூரிக்கு வந்து உன்னி முகுந்தன் மேலே அளவு கடந்த பாசம். அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பார். ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க 2 பேருமே. அதில் உன்னி முகுந்தனுக்கு வந்து சசிகுமார் அவரும் வந்து ஃப்ரெண்டு தான். ஆனால் சசிகுமாரே பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஓங்கி லைட்டாக அப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னா வந்து சூரிக்கு வந்து பிடிக்காது. என்னையா நீங்கள் வந்து கைய வைக்கிறீங்க இப்படி அப்படின்ற மாதிரி பேசுவார். உடனே அவர் வந்து திட்டிட்டு போவார், டே என்னடா எனக்கும் ஃப்ரெண்டு தாண்டாவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்தளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. இது நார்மலாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் தீய வழியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன். அது வந்து சூரிக்கு தெரியாமலே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது சூரிக்கு வந்து தெரியாது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் தெரியாது. இந்த விஷயம் சசிகுமாருக்கு தெரிஞ்ச உடனே அது வந்து அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் சொன்னதுக்காகவே இவர்கிட்டையும் மறைச்சு நிறைய விஷயங்கள் அவர் பண்ண ஆரம்பிச்சவர். அதில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் மாட்ட ஆரம்பிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சசிகுமார் தானே தன்னோட இதுக்கு வந்து சவாலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்னால நிறைய பிரச்சனைகள் உன்னி முகுந்தனுக்கு வரும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, சசிகுமாரை தனியாக வர சொல்லியிருப்பாங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ உன்னி முகுந்தன் வந்து ஒரு பெரிய ஒரு கேங் கிட்ட மாட்டியிருப்பார். அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் இவர் வந்து போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. கூடவே பழகுனா ஒரு ஃப்ரெண்டையே வந்து கொல்ற நிலைமைக்கு வந்துடுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன். அந்த விஷயம் வந்து சூரிக்கு வந்து தெரியாது. இப்போ சூரி வந்து காட்டுக்கு போயிருப்பாங்க, ஒரு தோப்பு மாதிரி இருக்கும், அங்கே கூட்டு போயிருப்பாரு. போயிட்டு வீட்டில் போயிட்டு என்னமோ ஈரலோ என்னமோ ஒன்று பொரிச்சது இருக்குது, போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பி விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே சசிகுமாரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடித்து கொண்டு போட்டுருவாங்க. இந்த விஷயம் சூரிக்கு தெரியாது. போயிட்டு சசிகுமாரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த ஈரல் ஏதோ சொன்னேன் வாங்கிட்டு வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வருவார். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சசிகுமார் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டார். ஆனால் அவங்கள வந்து ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரியும். ஏன்னா அங்கே பிளட்டெல்லாம் இருக்கும் பார்த்துருவார். பார்த்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும். பார்த்தீங்கன்னா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுவார். அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்களும் வந்து கதறி அப்படி வந்து அழுவாங்க அவருடைய டெட் பாடியை பார்த்துட்டு. அதை பார்த்துட்டு ரொம்பவே இவருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பையனை கொண்டது மட்டும் சசிகுமாரை கொண்டது மட்டும் இல்லாமல் ஒரு செங்கல் சூளையில வச்சு இவங்களையுமே அவங்களோட பையனையும் ஒய்ஃபையுமே கொல்றதா முடிவு எடுத்திருப்பாரு உன்னி முகுந்தன். அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ தடுத்து பார்ப்பாரு. ஆனால் கேட்காம கொன்றணுன்ற முடிவுக்கு அவர் வருவார். ஆனால் இவர் வந்து சூரி வந்து என்னதான் சசிகுமாரை விட்டாலும் அவங்களோட பையனையும் ஒய்ஃபையும் இந்த மாதிரி கொல்றதுக்கு வந்து அனுமதிக்காமல் இவரே களத்தில் இறங்குவார். அதெல்லாம் பயங்கரமான சீனுங்க. நம்ம வந்து சூரியை வந்து நான் வந்து ஒரு காமெடி ஆக்டராகவே பார்த்துருப்போம். காமெடி பண்ணுவார், ஜாலியாக இருப்பார், ஹீரோஸ்ட்டு அடி வாங்குவார், அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் சூரியோடைய ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் நடிச்சிருப்பார். அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரை எதிர்த்து நிற்பார். பயங்கரமான ஃபைட்டுனா அப்படின்னா ஒரிஜினலாகவே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது பண்ணும். கடைசியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த உன்னி முகுந்தனை சூரியை கொன்றுவார். ஏன்னா சசிகுமாரோட பையனை கொல்ல போகிறாரு அப்படின்றதுனால கொன்றுவார். இதோட இந்த படமும் முடிஞ்சிடும். நம்ம வந்து சூரி அவர்களுடைய வளர்ச்சியை வந்து இந்த படத்தில் தான் நம்ம வந்து பயங்கரமாக பார்த்தோம். இன்னொன்று எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சில பேரோட வளர்ச்சி பிடிக்காது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா, ஆனால் சூரி அவருடைய வளர்ச்சியை பார்த்து திரையுலகம் மட்டும் இல்லை, நம்மளாக இருக்கட்டும், நார்மலான நம்மளே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவருடைய நடிப்பும் இருந்துச்சு. அவருடைய வளர்ச்சியுமே கண்டிப்பாக யாராலையுமே நெருங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னேறி வந்தவர் இல்லையா.